தன் கணவனுடன் ரீஜா மேரி ஒரு தனி அறையில் பேசிக் கொண்டிருந்தார். அவர்களுக்கு தெரியாமல் ரீஜா மேரியை பார்க்க பெற்றோர் ஓடோடி வந்த காட்சி நம்மையே சற்று சிலிர்க்க வைத்தது. இந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இந்த ஆளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் தெரியுமா? தெரியாதுமா. எனக்கு வாழ்க்கையில ஏற்ற விழுந்த ஆண்டு இந்த ஒரு ஆளுதான். இந்த அப்பா என்னடா இந்த உலகத்துல இந்த எனக்கு அப்பான்னு சொல்லி இந்த ஒரு ஆளுதான். அன்னைக்கு இல்லாத குடும்ப பாசம் எனக்கு இன்னைக்கு வேண்டாம். எனக்கு 2 அக்கா இருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எனக்கு இத்தனை வாழ்க்கை நீங்க இப்ப சொல்லித்தான். எப்ப அப்பாவோட சொல்ல பார்க்க கூடியதே நான் இப்பதான் பாக்கேன். அப்பாவோட சொல்லி பார்க்க விட்டாதான் வளர்த்தனவங்க பார்க்க விடலையே எங்களை. இவங்க விட்டு தள்ளிட்டு போனாங்க. அவங்க அப்படி இல்ல. அவங்க ரத்த வேர்வையை அப்படி சொல்லாத. விட்டு தள்ளிட்டு போகல. வேர்வை சிந்தி என்ன வளர்த்து. நானும் வேர்வை சிந்தின தெரியுமா உனக்காக? நான் சிந்தின உனக்கு தெரியுமா? நான் என்னோட வாழ்க்கை நான் உதவியா இருந்தது. எனக்கு அப்பா போல போய் எனக்கு ஊர் மக்கள் தான் எனக்கு உதவியா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் உங்க காப்பாத்தி இருக்கிறேன். உங்க கூட பிறந்தவங்களை நான் காப்பாத்தி இருக்கிறேன். எனக்கு ஒரு குழந்தை கூட நான் பெத்துக்கல. எதுக்கு? இந்த 3-4 குழந்தைகளை நம்மளுக்கு போதும் சொல்லிட்டு தெரியுமா? கல்யாணம் பண்ணிருக்காங்க. இத்தனை சொல்லாம ஊர் விட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்ப அதுதான் வேற 2 பேரு தான் சார். இவங்க 2 பேரு தான் சார் என்ன வளர்த்தி ஆளாக்கி அவங்களுக்கு. எனக்கு உயிர் பாவம். இவங்க 2 பேரும் தான் எனக்கு கொண்டு, வேற யாருமே இல்ல. எனக்கு இனி ஒரு புதிய குடும்பம் வேண்டாம். குடும்பம் வேண்டாம் சொல்லுமா? பெத்தவரும் மகளை பெத்தவரு அன்னைக்கு பார்க்காத பாசம், அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? இன்னைக்கு எங்க இருந்து வந்தது? அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் 3 பேர் முதல்ல ரத்தனப்பள்ளி இருந்தாங்க. ரத்தனப்பள்ளிலேருந்து பாப்பம்பட்டி போனாங்க. பாப்பம்பட்டி போய் 2-3 ட்ரிப் போய் நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கு அந்த ஃபோட்டோ மட்டும் கொடுத்தாங்க. உங்கள் பிள்ளை நல்லா தான் இருக்குது, படிச்சிட்ருக்கு. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது மனசு கெட்டு போயிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது மனசு கெட்டு போகணும். அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்க்காதுங்க. இப்போ கூட நாங்கள் ஒன்றும் உங்களை எங்களோட வர சொல்லி நாங்கள் கேட்குறதில்ல. கடைசி சாகிற நேரத்தில் என் பிள்ளைய பார்க்கணும். எனக்கு 70 வயசு ஆச்சு. 70 வயசு வரைக்கும் இது வரைக்கும் யாருக்கும் கெடுதல் பண்ணுது. நாங்கள் 20 வருஷமாக தேடுறோங்க. 20 வருஷமாக இந்த பொண்ணை தேடுறோம். லீலாவை தேடுறோம். எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அவங்க உங்கள் லீலா கொடுத்து போட்டா கொண்டு வந்துருப்பாருங்க. எத்தனை வயசுல கொடுத்தாங்க? நாங்கள் என்ன அலையலையா? நாங்கள் என்ன பண்ணல சொல்லுங்க. அந்த அம்மா பார்த்தாக்கா நீங்கள் அந்த பொண்ணு நம்ம மனசு மாறிடுன்னு சொல்லி பாருங்க. இந்த போட்டோ கொடுத்து அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த போட்டோ யார் போட்டாங்க? நாங்கள் சொல்கிறது போய் இது என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ரேஷன் கார்டில் பாருங்கள் உஷாராணி இன்னும் இருக்குது. எத்தனை வருஷம் ஆச்சுங்க? ரேஷன் கார்டில் பேர் உஷாராணி. நாங்கள் புஜ்ஜின்னு கூப்பிடுவோம். 2016 ஆயிட்டு இதுவரை நீங்க உங்களுக்கு இப்ப சீத்தமிழ தேடி போனீங்கல்ல, அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. இது எங்களுக்கு கடவுள் மூலியமா நான் சத்தியமா சொல்றேன். இது கோயில் எங்களுக்கு காட்டின தெய்வம். இது நான் சொல்றேன். நாடு என்ன மோகனுக்கு போன் பண்ண போன் கட் பண்ணி விடுறாருங்க. போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவளுக்கு யாருமே வேண்டாமா? யாருன்னே தெரியாதாம்மா. மூஞ்சி சேப்பு பாத்தீங்கல்ல எப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டேன் தெரியுமா? பாக்குறதுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? அவளுக்கு யாருமே வேண்டாம் மாமா. சரி நம்ம பாத்துட்டு மண்ணா விடு. ஒரே ஒரு தடவை எதிர்பார்க்கிற புச்சி உன்னையா தெரியுமா? நாங்க 20 வருஷமா தேடுறோங்க.
இதெல்லாம் நீங்க பேசுனீங்கல்ல, இதெல்லாம் பேசுனீங்கல்ல. சத்தியமா எனக்கு நீங்க அக்கான்னு சொல்லக்கூடிய எனக்கு என்ன இது ஆதாரம் இருக்கு? நீங்க தான் என் அக்கா என்ன சொல்லக்கூடிய ஆதாரம் என்ன இருக்கு? காட்டுங்க. இல்லங்கறதால இப்ப நான் நிக்கிறேன். என்னால உணர்ந்து கொள்ள முடியல. இல்லங்கறதால தான் நான் நிக்கிறேன். என்னால உணர்ந்து கொள்ள முடியல.